சென்னை அடுத்த திருமலை வாயிலிற்குட்பட்ட காட்டூர் பகுதியில் பெண்களுக்கென்று தனியாக சிப்காட் செயல்பட்டு வருகிறது. இதில் 59 நபர்கள் முதலீடு செய்து நிலம் பெற்று அதில் ஒன்றிய மாநில அரசின் சலுகைகளோடு பல கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்களை கொள்முதல் செய்து 2013ஆம் ஆண்டு முதல் அம்பத்தூர் டாப்சியா இன்ஜினியரிங் கான்டியோசம் லிமிடெட் என்ற நிறுவனம் தொடங்கி தொழில் நடத்தி வந்துள்ளனர். மேலும் 59 நபர்களில் இருந்து 8 நபர்களை தொழில் பணிகளை நிர்வாகிகளாக மற்றவர்கள் கூட்டாக தேர்ந்தெடுத்தனர். இவர்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக எந்திரங்கள் வாங்குவது, கடன் பெறுவது என செய்து வந்துள்ளனர். இந்த சூழலில் நிர்வாகக் குழுவினர் மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள நிறுவனத்தின் நிலம் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அதிநவீன இயந்திரங்களை 6 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நிர்வாகக் குழுவினரிடம் கேட்டால் மிரட்டி வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து டெல்லியில் உள்ள ஒன்றிய சிறு குறு நிறுவனங்கள் துறைக்கு புகார் அளித்த நிலையில் தமிழக அரசின் சிறு குறு நிறுவனத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட்டும் தமிழக அரசின் நிறுவனம் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே உடனடியாக தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளம் புறங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி. இவரிடம் பட்டா பெயர் மாற்றுதலுக்காக வெள்ளம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2000 லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பட்டாவை கொடுக்க முடியும் என கிராம நிர்வாக அலுவலர் கூறியதாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் வீரமணி புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய 1000 ரூபாய் பணத்தை வீரமணி கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தொடர் தடை விதித்திருந்த நிலையில் அருவியில் இன்று நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்க இருந்தனர். இந்நிலையில் அருவிக்கு செல்லும் சாலையில் உள்ள பூங்கா பகுதி மற்றும் சோதனைச் சாவடியை சேதப்படுத்தி தேக்கம் பிளாட் பகுதியில் குட்டிகளுடன் 3 யானைகள் முகாமிட்டிருப்பதை கண்டறிந்த வனத்துறையினர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர் தடை விதித்து யானையின் நடமாட்டம் குறித்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கு விழாவினை முன்னிட்டு இன்று அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் 92வது வார்டு திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள ஊரடியை தூர்வாரும் பணியை மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் நாகராஜன், மண்டல தலைவி சுஜிதா விமல், 92வது வார்டு கவுன்சிலர் கருப்பசாமி, உதவி ஆணையர் ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அன்புநகரை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மகன் ரஞ்சித் கண்ணன் திருச்சியில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்தார். திருச்சி மாம்பழ சாலை பகுதியில் இவரது உறவினர் வீடு உள்ளதால் அடிக்கடி வந்து பார்த்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் ரஞ்சித் கண்ணன் தனது உறவினர் வீட்டிற்கு வந்தபோது காவிரி ஆற்றில் தண்ணீர் அதிகம் ஓடுவதை காண்பதற்காக கீதாபுரம் தடுப்பணைக்கு சென்றார். அப்போது கீதாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், மதன்குமார், விஜய், மதன், பிரகதீஸ்வரன் ஆகியோர் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர். அவர்கள் ரஞ்சித் கண்ணனை பார்த்து நீ யார், புதிதாக இருக்கிறாய் என கூறி அவரிடம் சண்டையிட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயம்பட்ட ரஞ்சித் கண்ணன் மயங்கி விழுந்துள்ளார். அவரை உடனடியாக மீட்ட உறவினர்கள் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவானைக்காவல் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து 5 இளைஞர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பெயரில் கீழ்வடப்பாகம் காவலியத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கான பேரிடர் மீட்பு பயிற்சி நடைபெற்றது. இந்த பேரிடர் மீட்பு பயிற்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் எவ்வாறு பாதிப்பில் இருந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள், முதியோர்களை காப்பது குறித்து ஆயுதப்படை காவலர்களுக்கு பயிற்சி நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை பாதுகாப்பாக காப்பாற்றுவதற்கு எப்போதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார்.
கீழணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,50,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பழைய கொள்ளிடம் ஆறு மற்றும் புதிய கொள்ளிடம் ஆறு ஆகிய 2 ஆறுகளுக்கும் நடுவே உள்ள அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம், கீழ்குண்டலப்பாடி ஆகிய 2 கிராமங்களிலும் சுமார் 200 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனை ஒட்டி அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த தீவு கிராமங்களை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் கிராமத்திற்குள் தண்ணீர் வரும் வழிகளையும் பார்வையிட்ட அவர் பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். சென்னை அடுத்த வேளச்சேரியில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து 5 நாட்கள் தொடர்ந்து 100 மணி நேரம் இடைவிடாத இசை நிகழ்ச்சி மூலம் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய இந்நிகழ்வு வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் மனநலத்தை மையமாக கொண்டு 100 மணி நேரம் பாடல், நடனம், கவிதை, கதை சொல்லல் மற்றும் பல்வேறு இசைக்கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்க உள்ளனர். இந்த நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், தலைமை நிர்வாகி இலக்கியா ஆகியோர் ஆய்வு செய்து உலக சாதனையாக பதிவு செய்கின்றனர். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் ஏகேடி வணிக வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பூர்விகா அப்ளையன்சஸ் 19வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் செந்தில்குமார், வணிக வளாக உரிமையாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய கிளையை திறந்து வைத்தனர். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ஆல்ரெடி பூர்விகா மொபைல் ஷோரூம் பல வருடங்களாக இங்கே நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களோட பூர்விகா அப்ளையன்சஸ் 19வது கிளையை கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிரம்மாண்டமாக திறந்துருக்கோம். இந்த ஓப்பனிங் ஆஃபராக நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை மற்றும் தனிப்பிரிவு அலுவலகம் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர் மீட்பு கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு ஏதேனும் பாதிப்பிருந்தால் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் 24 மணி நேரமும் காவல்துறையை அழைக்க 042324444111 என்ற எண்ணையும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 1077 என்ற எண்ணையும், தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு 9498101206 உள்ளிட்ட எண்களையும் மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரமம் பள்ளியில் பாரத சாரண சாரணியர் தமிழ்நாடு பிரிவின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எங்கள் இலக்கு ஒரு 10 லட்சம் பேரையாவது இந்த சாரண சாரணியர் இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்றும், விரைவில் சாரண சாரணியர் வைர விழா நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். என்னுடைய பொதுக்குழு நடந்திருக்கின்றது. பொதுவாக பொதுக்குழு, செயற்குழு, அவசர செயற்குழு, சிறப்பு செயற்குழு என்ற தொடர்ந்து நாங்கள் அதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணைப்படி சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் லெவல் ஜாம்பரி ஒன்று நடத்தணும்னு ஒரு ஆசை. சரி, நேஷ்னல் லெவல் நடத்துகிறோம் அப்படிங்கும்பொழுது அதற்கு ஒரு பெயர் என்ன, கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு என்று வரும்பொழுது அவருடைய பெயரில் அதை நாங்கள் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ இதுக்காக நாங்கள் அனுமதி அவர்களும் உடனடியாக தலைமையிலிருந்து ஒத்துக்கொண்டு அவர் பெயரில் நீங்கள் நடத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்களுடைய வைர விழாவாக இது இருக்கப்படுகிறது. ஏற்கனவே இதோட கோல்டன் ஜூப்ளியை நடத்தி காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது இன்டர்நேஷ்னல் ஜாம்பரி நடத்தினாங்க. ஸோ நாம் நேஷனல் லெவலில் நம்ம அறிவிச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு 38 கண்ட்ரீஸ்க்கு ஒரு அழைப்பு விட்டுருக்கிறோம். நாங்கள் அந்த 38 கண்ட்ரீஸ்லேருந்து வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நேஷனல் லெவல் இருக்கின்ற இந்த அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலாக மாற்ற வேண்டும் என்கிறது முடிவு செய்திருக்கோம். அது சார்ந்து மிக விரைவில் ஒரு செயற்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்திருக்கின்றோம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு உதவும் விதமாக புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி பண்டசோடநல்லூர் கோமக்கள் நல இயக்கம் சார்பில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து 125 கிலோ அளவில் உணவுப் பொருட்களான அரிசி, ரவா, மைதா, பிஸ்கெட், பிரெட் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பார்சல் செய்து அனுப்பி வைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருந்து நெல்வாய்க்கூட்டு சாலை புத்கத்துறை வழியாக செங்கல்பட்டு நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு நின்று கொண்டிருந்த கனரக லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகளும் சிறு காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு நகர போலீசார் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் உதவியுடன் பேருந்து பயணிகளை மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை ஒட்டி திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் பெரியார் பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலை படத்திற்கு முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டு தியாகராஜன் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காட்டுப்புத்தூர் அருகே உள்ள ஆலம்பாளையம் புதூர் அருந்ததியர் தெருவிற்கு சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இளைஞர்கள் நன்கு படிக்க வேண்டும், உங்கள் சமூகத்திற்கான ஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் ஒன்றிய தலைவர் கிருஷ்ணவேணி, பேரூர் செயலாளர் சுப்பிரமணியன் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே உள்ள கையத்தாறு சாலைப்புதூர் சுங்கச்சாவடி அருகே கையத்தார் காவலிய உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 300 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாரன்மால்புரம் மருத்துவர் தெருவை சேர்ந்த மனோகர், செல்வி நகரை சேர்ந்த முகேஷ், தெற்கு பஜார் தெருவை சேர்ந்த சந்தீப்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் 3 மீதும் வழக்குப்பதிவு செய்து இச்சம்பவத்தில் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை கண்ணார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஸ்ரீ ராஜலட்சுமி சாமப்பா அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரமடை ஒன்றியத்திற்குட்பட்ட புரளி, வெள்ளியங்காடு, பெள்ளூர், அத்திக்கடவு உள்ளிட்ட 13 மலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கடந்த தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ண வித்யாலயா சுவாமிஜி நாராயணநந்தர் மகராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையான உபகரணங்களை நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முபாரக் வழங்கினார். இதில் கேஸ் கட்டர், ஸ்டீல் கட்டர், உடல்களை தூக்கி செல்லும் ஸ்ட்ரெச்சர், கான்கிரீட் கட்டர் என பல்வேறு வகையான எந்திரங்கள் மற்றும் வயநாடு மக்களுக்கு தேவையான பொருட்களை வருவாய்த்துறையினர் மூலம் அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட துன்ப செய்தி நாம் எல்லாம் தெரியும். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்திய நாடே ரொம்பவும் கவலைக்குரியானது. மரணம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்று இன்னும் உறுதி செய்யப்பட முடியாத நிலைமை இருக்கிறது என்று அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கியதோடு மூத்த IAS அதிகாரிகளை 2 பேரை கேரள மாநிலத்துக்கு அனுப்பி தமிழகத்தின் சார்பில் என்னென்ன உதவிகள் தேவை என்பதை அறிந்து அங்கிருந்தே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம மாவட்டத்திலிருந்து அங்கு பணியாற்றுகிற அந்த சகோதரர்களுக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் இந்த பொருள்களெல்லாம் அந்த பணி செய்கிற தொழிலாளர்கள், சிறப்புக்குரிய அந்த மகத்தான வீரர்களுக்கு இது பயன்படுத்தும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக எங்கள் கோட்டாட்சியர்களிடத்தில் வழங்கியிருக்கிறோம் என்பதை அன்புறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி குளோபல் மெடிக்கல் சென்டரின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் குளோபல் மெடிக்கல் சென்டர் நிர்வாக இயக்குநர் டாக்டர் குமரேசன் உயிர் மருத்துவ திட்டம் பற்றி விளக்கினார். மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் அவசர உதவிகளுக்கு அழைத்தால் 2 சக்கர வாகனத்தில் இல்லத்திற்கே வந்து மருத்துவ உதவி செய்யும் திட்டத்தையும் அட்வான்ஸ் ஸ்பெஷல் டயாபெட்டிக் கேர் சென்டர், டயாலிசிஸ் சென்டர் ஆகியவற்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், மருத்துவமனை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
மதுரை மாவட்டம் SS காலனி வடக்கு வாசல் பகுதியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்தினை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், துணை மேயர் நாகராஜன், மத்திய மண்டல தலைவர் பாண்டிசெல்வி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெசநகர் கடற்கரையில் இருந்து 20 மீட்டர் தூரத்தில் கடற்கரையை ஒழுங்குபடுத்துவதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தடுப்பு வேலிகளுக்கு வெளியே உள்ள கடைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் கடை உரிமையாளர்களிடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். நோட்டீஸ் வழங்கிய 2 நாட்களுக்குள் மாநகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரங்களுடன் சென்று பாதுகாப்பு வேலிக்கு வெளியே உள்ள கடைகளை அகற்றினர். இதனால் கடையின் உரிமையாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய கடையின் உரிமையாளர்கள் இப்பகுதியில் 30 வருடங்களாக கடையமைத்து வியாபாரம் செய்து வருவதாகவும் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர்தான் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது எனவும் இது ஆடி மாதம் என்பதால் கடல் வெளியே வந்துள்ளது, 2 மாதம் கழித்து திரும்பவும் உள்ளே சென்றுவிடும் எனவும் கூறினர். மேலும் அரசு அதிகாரிகள் எந்தவித கையெழுத்தும் இல்லாமல் நாட்கள் குறிப்பிடாமல் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். கடற்கரையிலேருந்து 25 மீட்டருக்கு கடைங்க இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பீரியட் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கும், உள்ளே போகும், வெளியே வரும். இதுதான் கடலோட அமைப்பு. கடலை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றமான வெளியே வரும், அது தனிஞ்சு போகும்போது அது உள்ளே போயிடும். இப்போ இங்கே இருக்க 20 மீட்டர்ன்றது இப்போ உள்வாங்குச்சுன்னா 40-50 மீட்டருக்கு மேலே 60 மீட்டர் வரைக்குமே உள்வாங்கி போயிடும். இப்போ இந்த கடைங்களாம் ஆக்கிரமிப்பு கடைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆக்கிரமிப்பு கிடையாது, அந்த நியூஸே தப்பு. இது எல்லாமே முறைப்படி கார்பரேஷனில் 30 வருஷமாக இங்கே போட்டுன்னு இருக்க கடை. இதுக்கு தனிநபர் அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. 30 வருஷமாக இந்த அட்டை இதை வச்சு தான், இதுதான் ஒரு கடைக்கு கொடுக்குற அடையாள அட்டை. சரிங்களா? இந்த அடையாள அட்டை எல்லா கடைகளுக்குமே இந்த அடையாள அட்டை இருக்குது. இப்போ பீச் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அழகு சீர்குலைக்கிறாங்க, அது குளிக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாமே போய். ஏன்னா நாங்கள் எல்லா கடைக்காரங்களும் முறைப்படி ஃபுட் லைசன்ஸுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ரிப்பன் பில்டிங்கில் இதே கவர்மெண்ட் சார்பாக கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஃபுட் லைசன்ஸும் இருக்குது. எப்படி ஒரு பொருளை நாங்கள் சேல்ஸ் பண்ணோன்றது எங்களுக்கு கிளாஸும் எடுத்திருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கலை பண்பாட்டுத்துறை அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு ஓவியர்கள் மற்றும் சிற்பிகள் தங்கள் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்ய ஓவிய சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் ஓவிய சந்தையில் 100 ஓவிய சிற்ப கலைஞர்களின் வாட்டர் கலர் கேன்வாஸ், ஆயில் கலர், அக்ரிலிக் மிக்ஸ்டர் மீடியா, பென்சில் பிரிண்டிங், மேக்கிங் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் அடங்கிய ஓவியங்கள் சந்தையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் ஏறத்தாழ 100 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் பத்திரிகையாளர்கள் நல வாரியத்திற்காக கட்டப்பட்டுள்ள வீடுகளை வழங்குவது தொடர்பாக துறையின் அமைச்சருடன் கலந்தாலோசித்து பரிசீலிக்கிறோம் என்றும் தெரிவித்தார். 3 நாட்கள் இந்த ஓவிய காட்சிகள் பொதுமக்களுடைய பார்வைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ 100 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. முதல் முறையாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே துவக்கமே சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து முக்கியமான நகரங்களில், மக்கள் அதிகம் வாழக்கூடிய நகரங்களில், கோவை போன்ற நகரங்கள், மதுரை போன்ற நகரங்களில் நடத்துவதற்கான செயற்குறிப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது. அதையும் முடிவு செய்து இன்றைக்கு அதை எதிர்காலத்தில் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.